வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றாக மாறுவது எப்பொழுது? தென்மேற்கு பருவக்காற்றுக்கும் வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் இடையில காற்று சுழல்வது, காற்று தேங்குவது, வெப்பச்சலன மழைப்பிடிவு, அதாவது காற்று பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று திசை மாறக்கூடிய, அதாவது கொம்பு சுற்றி காற்றடித்து காற்று திசை மாறும் எனப்படக்கூடிய அந்த வானிலை மாற்றம் என்றைக்கு? காற்று பகுதி கணவாய் பகுதி மழை பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் வெப்பசலன இடிமழை காற்று சுழற்சியுடன் கூடிய மழைப்பிடிவு எப்பொழுது? வடகிழக்கு பருவமழை தொடங்குவது எப்பொழுது? அறிந்திருந்து புரிந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு வங்கக்கடலிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டீப் டிப்ரெஷன் ஒடிசா ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் இடத்திற்கு 210 கிலோமீட்டர் தொலைவிலே நீடித்துக் கொண்டிருக்கு. அதே போல குஜராத் கரையோரத்தை ஒட்டி துவாரகாவிற்கு மேற்கே 110 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்துட்டு இருக்கு. அரபிக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன், வங்கக்கடலிலே டீப் டிப்ரெஷன், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது வங்கக்கடலில் இருப்பது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுதே 65 கிலோமீட்டருக்கு மேல் சுழலக்கூடிய டீப் டிப்ரெஷனா சுழண்டு கொண்டிருக்கு. 69 வரை டீப் டிப்ரெஷன், 70 ஆனால் அது சைக்ளோன் என்கின்ற புயல் என்ற பெயரை பெறும். அப்படி பெறும்பொழுது இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் வேகம் தான் குறைவா இருக்கு. இந்த 4 கிலோமீட்டர் வேகத்தை எடுத்தால் அப்படியே அது புயல் என்ற பெயர் வைத்து விடுவார்கள். இருந்தாலும் பார்க்கப்படுகிறது 4 கிலோமீட்டர் வேகம் எடுக்கிறதா அல்லது அதே 65, 68, 69 கிலோமீட்டர் வேகத்திலேயே கரை கடக்க போகிறது என்பதை. எது எப்படியோ இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா கரையை இன்றைக்கு இரவுக்குள், இன்று மாலை கரை கடக்க இருக்கிறது. காரணம் தொலைவில் இருக்கு, 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு கரை கடக்க இடத்துக்கு. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு மாலை வரை எடுத்துக்கொள்ளும். கண்டிப்பாக அது புயலாக மாற வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு கரை கடக்கும் வரை இந்த வடமேற்கு வெப்பநீராவி காற்றை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும். அதே போல அரபிக்கடலில் இருக்கக்கூடிய, அதாவது காற்று திசை மாறும் பொழுது ஏற்படக்கூடிய ஹை பிரஷர், காற்று உயரே எழுவது, மலைக்கு மேலே மரங்களுக்கு மேலே, மலையில் இருக்கக்கூடிய மரங்களுக்கு மேலே வந்து படிப்படியாக அப்படியே குடை போல் இறங்கி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் இறங்கி வங்கக்கடலில் இறங்கி போகுது. இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில் வங்கக்கடல் நிகழ்வு இருந்தும் மழை இல்லை. இருந்தாலும் வெப்பச்சலன மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது இன்றிலிருந்து 5ஆம் தேதி வரை. இன்றைக்கு மாலை இரவு எங்கன்னு சொல்லிட்டேன், பெரும்பாலும் டெல்டாவிற்கு வடக்கே தான், வடகடலோரம் வட உள் பகுதிகள். அப்புறம் டீட்டெயிலாக விரிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன், அடுத்து அதை பார்த்து கொள்ளவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு பரவலாக இருக்கும் தென் மாவட்டங்களுக்கும், 4ஆம் தேதி காற்று பகுதிக்கும் ஒதுக்குதலுடன் கூடிய காற்று பகுதிக்கும், அடுத்தபடி 5ஆம் தேதியும் ஒதுக்குதலுடன் கூடிய காற்று பகுதிக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும். 6, 7 குஜராத்திலிருந்து விலகி ஓமன் நோக்கி போகக்கூடிய நிகழ்வு. ஓமன் கரையை போய் பார்த்துவிட்டு திரும்ப ஒடிசா கரைக்கு, குஜராத் கரைக்கே திரும்பி வந்துவிடும். குஜராத்திலிருந்து விலகி ஓமன் போய் ஓமனிலிருந்து திரும்பி மீண்டும் குஜராத் கரைக்கு வந்து குஜராத் கரையை செயலிழந்து கடக்கும். இது ராஜஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லை ஓரத்துக்கு, ராஜஸ்தான் பஞ்சாப் பகுதியை நோக்கி நகரம். இந்த அமைப்பின் காரணமாக 5ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழை பிடிப்பும், 6ஆம் தேதி 7ஆம் தேதி ஒரு இடைவெளியும். ஏன் இடைவெளினா, குஜராத் வந்து மீண்டும் கரை கடக்கும் பொழுது அப்போது வடமேற்கு வெப்ப நீராவியை அது தடுத்து வைத்துக் கொள்ளும், அதனால வராது. அதனால வரக்கூடிய 6, 7 மழை தீவிரம் குறைந்திருக்கும். 8ஆம் தேதி என்ன ஆகும், அது செயலிழந்த பிறகு வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டுக்கு வரும், மேற்கு காற்று வரும், வங்கக்கடல் காற்று வரும், முக்கடல் காற்று மாலை இரவில் இடிமழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. ஆக வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து காற்று மொத்தம் நிசப்தமாகி தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்காக திரும்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இருந்தாலும் நிகழ்வு ஆந்திர பிரதேச கரைக்கு வரும், வளிமண்டல சுழற்சி ஒன்று தமிழ்நாட்டின் கரைக்கு வரும். 12ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் கரைக்கு அருகே வளிமண்டல சுழற்சி அமைந்து 12ஆம் தேதிக்கு மேல் மிக மெல்ல வடகிழக்கு காற்று, அதாவது வடகிழக்கு காற்றாக வந்துடாது, வடகிழக்கு காற்று என்று அறிவிக்கப்படாது, திசை மாறுவதற்கு ஏற்ப மெல்ல 13, 14ஆம் தேதி மேகம் மெல்ல வடகிழக்கிலே இருந்து நகரத் தொடங்கும். 15ஆம் தேதி நல்லாவே நகரத் தொடங்கும். 16, 17 நன்றாகவே நகரத் தொடங்கும். கிழக்கு திசை காற்று வந்துடும்.
ஏனென்றால் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையில் அமையும் பொழுது ஒரு தாழ்வு நிலையாக மாறி வரக்கூடிய 18ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடகிழக்கு பருவமழையை 18ஆம் தேதி தொடக்க இருக்கிறது. ஆக இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய அக்டோபர் 18ஆம் தேதி கண்டிப்பாக தொடங்கிவிடும். நீண்ட கால வானிலை அறிக்கையின்படி வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 என்பது உறுதியாகிவிட்டது. அந்த தேதியில் தொடங்கி கிழக்கு காற்றையும் கொண்டு வந்துவிடும், வடகிழக்கு காற்றையும் கொண்டு வந்துவிடும். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். இடையில 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் புழுக்கத்திற்கிடையே காற்று பகுதிக்கும் மழை பிடிப்பை கொடுக்கும். 12ஆம் தேதியிலிருந்து மதியமே மழை பிடிவை தொடங்கிடும். அதாவது வளிமண்டல சுழற்சி அமைந்து மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று மழைப்பிடிவு வெப்பசலன காற்று சுழற்சி காரணமாக தொடங்கிடும். 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் வெப்பசலன இடிமழை பிடிவு. 17ஆம் தேதிக்கு மேலே நன்றாகவே வடகிழக்கு பருவமழை போலவே வளிமண்டல சுழற்சி அமைந்து மழைப்பிடிவை தொடக்கும். குழப்பமான வானிலை எல்லாமே இருக்கும். 17ஆம் தேதி இன்னும் நன்றாகவே இருக்கும். 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையாகவே வந்துடும். தீபாவளிக்கு முன்பு பெரிதாக எதுவும் கொட்டி தீர்த்திராது. ஆனால் மழை வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். சாரல், தூறல், லேசான மிதமான மழை என்று குழப்பமான வானிலை எல்லாமே எந்த நேரமும் மழை என்கின்ற அளவிலே எல்லா வானிலை அமைப்பும் மாறிவிடும். ஆகவே கண்டிப்பாக நல்ல மழைப்பிடிப்பு வரக்கூடிய அக்டோபர் 8க்கு மேல் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. 12ஆம் தேதிக்கு மேல் காற்று பகுதி கணவாய் பகுதி உட்பட அதெல்லாம் காற்று பகுதி என்பதெல்லாம் பெயர் மாறி காற்று பகுதி என்பதெல்லாம் மறைந்து மழை பகுதியாக மாறும் அளவில் 12ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும். 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும். அதாவது மதிய மாலை இரவாக மழையாக மாறிவிடும். மாலை இரவு மழை என்பது பிறகு காலை மட்டும்தான் இடைவெளி இருக்கும். பிறகு 11 மணி 12 மணிக்கெல்லாம் 15ஆம் தேதிக்கு மேலே மழை தொடங்கிடும். இப்படியே மாலை இரவு மழை என்பது மதிய மாலை இரவாகவும் பிறகு மதியத்திலையும் 12 மணியும் 11 மணிக்காகவும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவோட நேரம் அதிகரித்து முழுமையான வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 18 19 தொடங்கிடும். அதிலிருந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நல்ல மழைப்பிடிப்பு வடகிழக்கு பருவமழையில் கொடுக்க இருக்கிறது. அது தொடர்பான விரிவான அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். இன்றைக்கு மேலும் அறிக்கையை மாலை அறிக்கையில் விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன், இணைந்திருங்கள். இன்றைக்கு மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதை அறிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.